வணக்கம் உறவுகள், எல்லாரும் நலமாக இருக்கிறீர்களோ? நலமாக இருப்பீர்கள் தானே? இந்த ஆசீர்வாதம் இருக்குமல்லோ. பாருங்க, அப்போ இன்றைக்கு செல்வன் கிச்சனில் நாங்கள் ஒரு பிரியாணி வந்து செய்ய போகிறோம். சிக்கன் பிரியாணி, அதாவது கோழி பிரியாணி. பாருங்க, ஆவி பறக்குது. இப்போ சிக்கன் பிரியாணி நான் இந்த வீடியோ குறும்ப எடுக்கிறதுக்காண்டி இப்போ முதலெல்லாம் செய்து வச்சுட்டேன். அப்போ சிக்கனை வெட்டி இதுக்கு பெரிய பொருள் தானே, வெங்காயம், மிளகாய், ஏலக்காய், கிராம்பு, அது சொத்து கறிக்கு கொஞ்சம் போடுறது, இரட்டைக்க, மற்றது கருவா. நான் ஸ்பெஷலாக வந்து பிரியாணி பவுடர் அரைச்சி வச்சுருக்கிறேன். ஸ்பெஷல் பவுடர் செய்து கொடுக்குறபடியாக இப்போ அரைச்சி வச்சுக்கிறோம். அது போடுறோன்னா நல்ல வாசமாக இருக்கும், இங்கே மணக்கும் செய்தால். அப்போ அதை செய்து கொண்டிருக்கேன். கோழி பிரியாணி வெங்காயம் மிளகாயெல்லாம் வெட்டி வதக்கி போட்டு, தக்காளி ஒரு 3 எடுத்தோளுங்க. 1 கிலோ அரிசி என்றால் 1 கிலோ கோழி சிக்கன் எடுத்தோளுங்க. அடுத்தது அரிசி 1 கிலோ தான் சரி. அடுத்ததாக இஞ்சி உள்ளி முக்கியம், அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது புதினா, கொத்தமல்லி குழை. இது முக்கியமான சாமான் பிரியாணிக்கு. பாருங்க, இப்போ இது அவிஞ்சு கொண்டு வந்துட்டு கோழி. இப்போ சோறு அவியல்ல அவிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கு போட்டுட்டு கிண்டி போட்டு தம் போட்டு, அதாவது குறைஞ்ச நெருப்பில் மூடி வச்சுட்டு வெந்து இறக்கி சாப்பிட வேண்டியதான். அவ்வளோதான். இதுக்குள்ளேயும் வந்து நீங்கள் கருவேப்பில போடுறோண்டா போடலாம். மற்றபடி ரம்பையில் சீரை இது போடணும். கருவாப்பட்டி 1 2, ஏலக்காய், கிராம்பு இதுக்குள்ளேயும் போடலாம். கறிக்க போட்டால் இருக்க தேவையில்லை. மற்றது பட்டர் வஞ்சத்தை போட்டு சாதுவாக மஞ்சள் தூவி, சில பேர் கலர் போடுறேன், நான் கலர் போடுறேன், இல்லை இயற்கையாக செய்கிறேன். அதுதான் பிரியாணி. நான் மிச்சத்தை செய்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ சோறை வந்து நான் போட்டுட்டு பஸ்மதி அரிசியில் செய்கிறேன். மேலே புதினாக்குள்ளே தூவி இருக்குது. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கு, கலந்து விட்டுருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் குறைஞ்ச இதில் விட்டுட்டு செய்து எடுக்க போகிறேன். அவ்வளோதான். பிறகு அப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி முடிஞ்சது. எப்படி இருக்குது பிரியாணி? இந்த மாதிரி இருக்குத்தானே? பாருங்க, குளியாமல் அப்படியோ கணக்குக்கு வந்திருக்கிறேன். இருக்கணும். இது அரிசி சரியில்லை, சும்மா லோக்கல் அரிசி. அதில் கொஞ்சம் அது நல்ல தரமான அரிசி என்றால் முழு இதாக இருக்கும். சரி, பாருங்க, இப்போ கோப்பையில் போட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ உள்ள பாருங்க, பிரியாணி செய்து முடிஞ்சது. சிக்கன் பிரியாணி, அதாவது கோழி பிரியாணி. இப்போ பாருங்க, இந்த மாதிரி செய்திருக்கிறேன். சாப்பாடு சாப்பிட்டு பார்ப்போம் என்ன இருக்கா. இப்படி இருக்கண்டு கோழியெல்லாம் உள்ளுக்கு இருக்குது. நான் பெரிய வெள்ளைக்கோழி சாப்பிட்றது கிடையாது, ஒயிலர். சும்மா பிள்ளைகள் சாப்பிடுவேனே, அதுக்காண்டி செய்து. நான் செய்கிற பவுடர் வந்து, அதாவது பிரியாணி பவுடர் வந்து அந்த மாதிரி வாசம் வந்து இல்லை. நீங்கள் செய்தீங்களா 10 வீட்டுக்கு மணக்கும், அப்படி வாசமுள்ள ஒரு பவுடர்.
செய்கிறேன்னா அந்த மாதிரி இருக்குது. சரி, நன்றி, வணக்கம் மக்களே. பாருங்கோ உறவுகள், பார்த்துட்டு நீங்களும் செய்யுங்க. எல்லாம் லேசான இதுதான். நீங்கள் தான் செப் குசினி செய்து சாப்பிடுங்க அப்படியா. சரி, நன்றி, வணக்கம். நான் செல்வன் கிச்சன்.